அந்த பெண் ஒரு ஆணை தான் சார்ந்திருக்க முடியும். அதுதான் அந்த பெண்ணுடைய கடமை. அவள் இந்த உலகத்திலும் சரி, அவருடைய வாழ்க்கையில அல்லாஹ்வுத்தாலா அவளுக்கு அனுமதித்திருப்பது ஒரு ஆணை தான். அந்த ஆண் இறந்து விட்டால் அதற்காக வைத்தா இருந்த பிறகு அவள் விரும்பினா இன்னொரு ஆணை திருமணம் முடிக்க முடியும். ஆனா ஆணுக்கு அப்படி இல்லை. ஆணுடைய இயல்புல அவனுக்கு தேவை அதிகம் என்று அவன் இந்த உலகத்திலே அல்லாஹ்வுத்தாலா அவனுக்கு 4 வரைக்கும் அனுமதி கொடுத்ததுக்கு காரணம் என்ன? ஆணுடைய தன்மை வேறு, பெண்ணுடைய தன்மை வேறு. ஆக இங்கே லிமிட்டட், அங்க அன்லிமிட்டட். அங்க அன்லிமிட்டட் சொல்றதுடைய நோக்கம் அந்த ஆணுக்கு சொர்க்கத்தில் உள்ள கூலி அளவில்லாதது, வரம்பில்லாதது அப்படிங்கிறது. அவருக்கு பெண்ணுக்கு உள்ள தன்மை இங்க இருக்கக்கூடிய ஆண் சாலிகான ஆணாக அந்த பெண்ணுக்கு இருந்து அந்த பெண் அங்கேயும் அந்த சாலிகான ஆணை அடைவார் என்றால் அந்த ஆண் இந்த பெண்ணுக்கு கணவராக நாளைக்கு மறுமையிலே இருப்பார். இல்ல இந்த பெண் சாலிகான பெண்ணு சொர்க்கம் போயிட்டான், ஆனா இந்த ஆண் சாலிகானவனாக இல்லாம நரகம் போயிட்டான்னா அந்த பெண்ணுக்கு ஜோடி இல்லாமல் எல்லாம் ஆக்குவானா? அப்படியே நினைக்கிறீங்க? இல்ல, அல்லாஹ் சிறந்த ஜோடிகளை கொடுப்பேன்னு சொல்லியிருக்கான். அப்ப அந்த ஜோடி ஒரு பெண்ணுடைய இயல்பு கேட்டவர் அங்கும் ஒரே ஒரு ஆண் தான் அவருக்கு அந்த பெண்ணுக்கு கணவராக இருப்பான். அதுவே அவன் அந்த பெண் மிகவும் சந்தோஷமான வாழ்க்கை வாழும். அவர் பெண்ணுக்கு ஹூருல்-ஈன் அப்படிங்கிற மாதிரியான கண்ணளவு கொண்ட ஆண்கள் எல்லாம் சொல்லப்படல. அந்த மாதிரி சில கருத்துக்கள் சொல்லப்பட்டது. அது ஒரு தவறான கருத்து. அது இந்த மாடர்னிஸ்ட் தாட்ஸ்.